சிவாய நம. நிறையா பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த சாம்பல் இந்த சாம்பல் இந்த சாம்பல் என்னன்னா திருநீர். எல்லாத்துக்கும் சூட்சமாக இருக்கக்கூடியது இந்த திருநீர் மட்டும்தான். சிவாய நம என்னன்னு இதை நம்ம திரிகுண்டலமா தரிக்கணும். இந்த சிவாய நமன்னு நம்ம திரிகுண்டலமா தரிச்சுட்டு எம்பெருமான் சிவபெருமானை மனதார கண்ணீர் மழுக அவரை வணங்க வேண்டும். நிறைய பேர் இந்த திருநீர் வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்களே. அதாவது இந்த திருநீருக்கு மூலப்பண்டாரம்னு பேரு. இந்த எல்லாத்துக்கும் சூட்சமாக இருக்கக்கூடியது இந்த திருநீர் மட்டும்தான். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை எரிச்சாலும் திருநீர், நான் இந்த வஸ்திரத்தை எரிச்சாலும் திருநீர், எதை எரித்தாலும் சாம்பல் திருநீர் மட்டும்தான். அப்ப நம்ம கடைசியில் போகக்கூடிய நிலையில் நம் உடலை இருந்து சாம்பலாகக்கூடிய நிலை இந்த திருநீர் மட்டும்தான். அப்ப இந்த திருநீர் எல்லாத்துக்கும் சூட்சமாக இருக்கக்கூடியது இந்த திருநீர். பஞ்சாட்சரம். இந்த திருநீருக்கு சாஸ்திரங்கள் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை கிடையாது. ஏன்னா முடிசூடா மன்னனும் கடைசியில் ஒரு முடி சாம்பலாவார்.